அண்ணே, அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்கு. இதே ஏரியாவில் தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால் சூடு வச்சிருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுறாங்க, இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலி சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்க எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சகோதரியினுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குவோம். இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும். சொல்லுங்க சிஸ்டர். ஆளுநர்கள் வந்து மலிவான தரம் தாழ்ந்த அரசியலை செய்யறதாகவும் இதை வந்து இந்தியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காண்கிறதாகவும் முதலமைச்சர் சொல்றாங்க. போட்டி அரசியலை இப்படிதான் முன்னெடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க என்ன சொல்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கிறார் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த படத்துல வர சீன் மாதிரி ஆளுநரை திட்டுற சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சிருக்காங்க. 3 மாசம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம், அது ஒரு 2 மாசம் அந்த பிக்சர் ஓட அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சிருக்காங்க. சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ள பூந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை 6 மணி நேரம் சேலம் ஃபுல்லா சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கம் இழுத்துட்டு போறாங்க. ஸோ இது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்க எங்க பேச்ச கேட்கலீன்னா எல்லாருக்கும் இதான் நடக்கும் என்று திமுக இன்டைரக்டா சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நம்ம முன்னாடி நின்று இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதுதான் கருத்து சுதந்திரத்தை ஒரு குரல் விளைய மலிவான அரசியல் செய்வது இதுதானோ தவிர ஆளுநரை பயமுறுத்துவதற்காக துணைவேந்தரன் மீது காவல்துறையை ஏவி விட்டு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த துணைவேந்தர் எந்த தப்பு செய்யல அப்படின்னு நம்ம சேலத்திலே பேசியிருக்கோம், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். அதனால மலிவு அரசியல் செய்வது முதலமைச்சரா அல்லது ஆளுநர் என்பதை முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியில் பார்க்கணும். இதுல மலிவு அரசியல் எங்க வருதுங்க? ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு வேலை செய்யறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் தமிழக ஆளுநரின் மீது என்ன குற்றச்சாட்டு இவர் வைத்தாக உச்சநீதிமன்றம் என்ன கண்டனம் சொல்லுச்சு? ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் இப்ப டைம் கொடுத்திருக்காங்களா? இல்ல, ஆளுநர் வந்து இந்த டைமுக்குள்ள இந்த பில்லை கிளியர் பண்ணும். கான்ஸ்டிடியூஷனல்லே சில காரணங்களுக்காக டைம் லிமிட் வைக்காம இருக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய பணியை செய்யறாங்க, ஒரு ரோல் மாடல் சிட்டிசனா இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக அவர் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக வேறு வேலை இல்லாதனால் அடிக்கடி ஆளுநரை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வை. இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் பாஜக நிர்வாகிகளை பிரதமர் சந்திக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் முன்னோட்டமா எடுத்துக்கலாம் இல்லைங்கண்ணா, இல்ல அது இல்லைங்கண்ணா. பிரதமர் அவர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பயணமா வந்திருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய அபிஷியல் ப்ரோக்ராம் கேலோ இந்தியா இனாகிரேஷனு, அதன் பிறகு தூர்தர்ஷன் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்மிட்டர் டவரு, சில விஷயங்கள், நம்ம டிடி அந்த பொதிகை சேனல், இதெல்லாம் வந்து பிரதமர் அவர்கள் இன்னைக்கு துவங்கி வைக்கிறாங்க, புது சேனல். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு போறாங்கண்ணா. ஸோ இந்த கட்சி நிகழ்ச்சியில் எதுவும் இல்லைங்கண்ணா. பிரதமர் அவர்கள் நாளை முழு நாளும் நாளை மறுநாளும் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணமாக அந்த பகுதிக்கு போறாங்க. ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், நம்ம தனுஷ்கோடி அந்த பகுதிக்குள்ள ஆன்மீக பயணமாக. ஸோ கட்சி நிகழ்ச்சி, கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களோடு இந்த முறை இல்லைங்கண்ணா, இல்லை. அவர் ஆன்மீக இதில் இருக்காங்க, அதனால எந்த விதமான கட்சி நிகழ்வும் இல்லை. தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது பாஜகவினுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்கு, எப்படி கட்டமைச்சிருக்கீங்க, கூட்டணி சார்ந்து எதுவும் முடிவெடுத்திருக்கீங்களா? 2024 தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். அதில் குறிப்பாக இந்தியா முழுவதும் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 திரும்பி வர வேண்டும் என்கின்ற, மீண்டும் வேண்டும் மோடி என்கின்ற அளவில் இன்னைக்கு மக்கள் பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. இதே வந்து முதல் வெற்றிங்க. ஒரு தமிழ்நாடு போன்ற நம்முடைய மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றுவதற்கு, வளர்வதற்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்கு, மக்களுடைய அன்பை பெறுவதற்கு முதல் இலக்கு வந்து இந்திய மக்கள் பிரதமர் அவர்களை மீண்டும் வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு பாதி வேலை முடிந்ததாக பார்க்கின்றோம். இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 32 மாத ஆட்சியை மக்கள் பார்க்கிறாங்க.
ஸோ அதில் மக்களை பொறுத்தவரை ஓட்டு எகெயின்ஸ்ட் டிஎம்கே, ஓட்டு ஃபார் மோடிஜி, இப்படி தான் இன்னைக்கு வந்து தளத்தில் கிரவுண்ட் லெவலில் மக்களுடைய பேச்சு இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஓட்டு தமிழகத்தில், அவருடைய ஆட்சிக்கு எதிரான ஓட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப 3வது முறை வேண்டும் என்கின்ற ஓட்டும் இணைந்து வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியை சந்திக்கும் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதே வேலைண்ணா ரஞ்சன்குமார்னா யாருன்னா காங்கிரஸ்காரரா? சில பேர் அட்டென்ஷன் சீக்கர்ஸா இருக்கிறாங்க. அது என்ன பண்றதுன்னு, அட்டென்ஷன் சீக்கர்ஸ் என்னன்னா, காங்கிரஸ்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இல்லை. அதனால் தலைவர்கள் மாற்றி மாற்றி கருப்பு பலூனை விட்டு என்னென்ன பண்ணுறது. அதனால் இது வந்து முதல்ல திமுக அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பிரதமரை பொறுத்தவரை நீங்கள் பார்ப்பீர்கள், தமிழக மக்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்காங்க. திருச்சியில் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்கன்னா. அதிலும் பிரதமர் அவர்கள் அயோத்தி செல்வதற்கு முன்பு தன்னுடைய கடைசி கட்ட பயணத்தை தமிழகத்தில் வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நமக்கு பெருமையான விஷயம் பாருங்க. அயோத்தியா போறதற்கு முன்பு குறிப்பாக ஸ்ரீரங்கம், நம்முடைய ராமநாத சுவாமி சிவபெருமான தரிசிக்கிறது. அதன் பிறகு தமிழகத்தில் கம்பராமாயணத்தை நம்முடைய ஸ்ரீரங்கத்தில் நாளை நம்முடைய பிரதமர் அவர்கள் கேட்கின்றார்கள். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த கம்பராமாயண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு கோத்தன்ராமர் கோவில் இருக்காங்க, தனுஷ்கோடியில் இருக்காங்க. இந்த பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக அயோத்தியா போறாங்க. எவ்வளவு பெரிய பெருமை, எவ்வளவு பெரிய கௌரவம் பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணுக்கு, நம்முடைய கலாச்சாரத்தை கொடுத்திருக்காங்க. இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும்னு நீங்க சொல்லுங்கண்ணா. அயோத்திக்கு போறாங்க, 11 நாள் விரதத்தில் இருக்காங்க. நேற்று பத்திரிகையில் படித்தேன், ஒரு ஆங்கில பத்திரிகையில் பிரதமர் அவர்கள் வெறும் இளநீரை மட்டும் குடித்துவிட்டு தரையிலே படுத்து தூங்குவதாக அந்த ஆங்கில பத்திரிகையில் செய்தி எழுதியிருந்தாங்க. அவருடைய விரதம் என்பது வெறும் இளநீர் தண்ணியும் தரையிலே தான் படுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அந்த சாஸ்தாங்கமான அந்த விரதத்தில் இருக்கிறாங்க. அது அவங்க அனுஷ்டானம் என்று பிரதமர் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு. இதைவிட ஒரு துறவியை போல் நம்முடைய பிரதமர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு மகானை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுங்க? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்கும் கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து 38 கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து 1 நிமிஷத்துக்கு கீழே, அந்த 45 நிமிஷம் இன்டர்வியூல 38 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க அமைச்சரானதை அம்மா எப்படி பாக்குறாங்க, அமைச்சரானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா, பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்ட் வேற பண்றாரு. அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு. நண்பர் அவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்றாரு. அவ்வளவு கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூல நடிக்க வைக்கணுமாங்கண்ணே. ஆனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் 1-to-1 நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா, ஒரு ஃப்ரெண்ட்லியா பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமா விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதுல எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை, எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை. அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பல. பத்திரிகையாளர் சந்திப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம். அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்கார்ந்து சிடி போட்டு ஃப்ரீ டைம்ல பார்க்கணும். என்ன கேள்வி கேட்கிறாங்க, தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாள்கின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியா போட்டுட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களானே. உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பிச்சதே அவரு தான். இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, சில பேர் தேவையில்லாம உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலினே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆரம்பிச்சது யாரு? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, திமுக காரங்க. நீங்களே எம்எல்ஏக்கள் சுத்தி வந்தீங்க. என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பார்க்கணும் நாங்க சொன்னோமா, திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர் நாங்க சொன்னோமா, திமுக அமைச்சர் சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும் நாங்க சொன்னோமா, திமுக கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா? சொன்னது நீங்க, செட்டப் பண்ணது நீங்க. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரிந்த பிறகு நீங்க பல்ட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு புது நரேட்டிவ் செட் பண்றீங்க. வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வாங்குன்னு சொன்னாங்க, ஆனா உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ் இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க? இந்த அந்து போன ரீல எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதே டைப்ல கரெக்டா இந்த பிரச்சனை விஸ்ரூபமாகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூ, அதுல 38 கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் நேற்று நான் படிச்சு பார்த்தேன், யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு ஃபார்வர்டு மாதிரி. என்ன கேள்விங்க அது?
ஒரு துணை முதல்வர் அம்பிஷன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அப்படியா கேள்வி கேட்பாங்க? எவ்வளவு விஷயம் இருக்கு. நார்த் சவுத் டிவைடை பத்தி பேசுறாங்க, கேள்வி கேளுங்க. டெவல்யூஷனை பத்தி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஃபண்டை ஒப்பிக்க சொல்லுங்க. எல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 இப்படி இப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூங்கண்ணே. அதுல கேட்கப்பட்ட கேள்வியும் சீரியஸ் கிடையாது, சொல்லப்பட்ட பதிலும் சீரியஸா கிடையாது. அது என்ன சொல்றது? அதுக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேங்கண்ணே. அதாவது ஒரு இடிப்பு, ஒரு மத வழிபாட்டு தளத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல ஆட்சிக்கு வந்த பின்பு எத்தனை கோயில் இடிச்சாங்க? அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் இடிப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவர்கள் இடிப்பை பத்தி பேசுறாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் 5 பேர் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில், இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்ட்ல ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு, மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு, 2 தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பப்ளிக்ட மணி வாங்கி இந்தியாவுடைய மக்கள் தன்னோட சம்பாதிச்ச ஒரு பைசாவும் போட்டு, இதனை திமுக காரங்க மாதிரி கொள்ளையடிச்சு கோபாலபுரம் வீடு கட்டுற மாதிரி நினைச்சிட்டாங்களா? ராமர் கோவிலுக்கு ஒரு மனிதனும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நபர் 25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 25 கோடி ரூபாய் தமிழகத்தில் ஒருவர் கொடுத்திருக்காரு செக். இந்திய அளவில் தமிழகம் 3வது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம். என்ன பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின்? எல்லாம் தெரியுமா அவருக்கு? எல்லாம் படிக்கிறாரா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை பத்தி தெரியுமா? சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி பால் ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அப்படியே பதில் சொல்லலாம்னு ஐடியா பண்றாங்க. தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு, வளர்ச்சி அண்ணாமலை வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, வந்த பிறகு எந்தெந்த நிலையை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பல பரிமாணங்கள்ல வளரும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜனசங்கம், அடல் பிகாரி வாஜ்பாய் அவனுடைய காலம், மோடி ஐயா 2014 ஒரு காலம், ஒரு காலத்திலும் ஒரு வளர்ச்சியை பார்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சி. எனக்கு முன்பும் பல தலைவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் அற்புதமாக, எனக்கு பின்பும் பல தலைவர்கள் அற்புதமாக வேலை செய்வார்கள். இந்த கட்சியை வேற இடத்துக்கு போவாங்கன்னா இதுல இந்த பெரிய இதுல நான் ஒரு இடையில ஒரு சின்ன ஒரு புள்ளி, அவ்வளவுதாங்க. அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளை போல நானும் ஒரு புள்ளி. இதெல்லாம் நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான கோலம் இருக்கும். அப்படித்தான். அதனால இவாலுவேஷன் பண்றதை விட ஒரு மாநில தலைவராக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நம்முடைய தொண்டர்கள் தலைவரோடு இணைந்து செய்கின்றேன் என்றுதான் நான் பார்க்கின்றேன். போதுமான நன்றி.